4-5 வயசுலயே எனக்கு தெரியும் நான் ஒரு வித்தியாசமான குழந்தைன்னு. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது தான் நான் ஜெர்மனில இருக்கும்போது என்னடா இப்படி ரெண்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு தோண வரும். அப்புறம் இப்படி ரோசக்கா 2007 இங்க டிவி சேனல்ல வந்து உட்கார்ந்த பிறகுதான் அக்காவை நான் காண்டாக்ட் பண்ணேன். இப்படிலாமா இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கா, இது லைஃப் வந்து இப்படி ட்ராஜடியா நம்ம போக போறோமா அப்படின்னு நினைக்க யூஸ் ஆகும். நிறைய யோசிச்சிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கு. இது நீங்க போடுவீங்களான்னு கூட தெரியல. ஃபங்க்ஷன் டேஸ், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் டைம்லலாம் 150 கஸ்டமர் ஒரு நாள் பார்ப்பாங்க. ஒரே நாள் ஏன் இப்படி சபிக்கப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் யோசிக்கும்போது நான் எப்போவுமே இந்த வாய்ஸ் தான். எனக்கு எப்போவுமே கையை ஆட்டிக்கிட்டு தான் பேசுவேன். ஸோ கிண்டல் பண்ணுவாங்க, நான் வந்தாலே ஒரு ஜோக் பண்ணுவாங்க, எனக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. கே பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கே மகாராஜா ஆஃப் ஸ்ரீலங்காலாம் சொல்லுவாங்க. ஹர்ட்டாக தான் இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சோம். ஃபேமிலி சைடு ஆகட்டும், இல்லை சுற்றி இருக்கவங்க ஆகட்டும், என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க? எங்கள் அம்மா அதை ஏற்றுக்கல, வீட்டில் யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா நான் தான் அங்கே யூரோப்பில் வந்து புலம்பெயர் தேசங்கள்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் வந்து நான் தான் முதல் ஆள். அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் இருக்கும்ல. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் வீட்டிலலாம் சாரிலாம் கட்டுவேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இது வரப்போகுது. ஜாதகத்துலேயுமே இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான் எங்கள் அம்மாவுக்கு, காட்டிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அங்கே க்ரௌடோட மிங்கிள் ஆகிற மாதிரி தான் சுற்றுவோம். அவ்வளோத்துக்குள்ளே நடிக்க முடியுமோ நாங்கள் அவ்வளோத்துக்குள்ளே நடித்து அங்கே வாழ்வோம். அது இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் எல்லா நாட்டிலையுமே திருநங்கை அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. திருநங்கை ரைட்ஸுக்காக குரல் கொடுத்து திருநங்கைலாம் விசிபிளாக கம்பீரமாக நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இந்தியாவில் மட்டும்தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பா இன்ஸ்டாகிராம்ல. அந்த பொண்ணு ஒரு பையனோட பேரை சொல்லிட்டு எங்கடா இருக்க, அதே மாதிரி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுவா. ஜட்டி வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டா போல ஏதோ ஒரு வீடியோல. ஒரு பெண் அவளை கேட்கறாங்க, நீங்க ஜட்டி வாங்கிட்டு வாங்கன்னு வீடியோ போட்டீங்க, என்ன சைஸ் ஜட்டின்னு சொல்லுங்கன்னுவா. இவளுக்கான கோவம் வந்துருச்சு. ஆரம்பத்துல யூடியூப் இன்டர்வியூ எல்லாம் பாலியல் உறவு எத்தனை பேரோட எப்படி செய்வீங்க இப்படி இருந்ததை நாங்க ஒட்டச்சு. இப்ப நல்ல பாதையில போயிட்டு இருக்கும்போது எதுக்கு வந்து திருப்பி அதை கெடுத்து விட்டு போறீங்க? ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட தனுஜா அக்கா தான் இருந்திருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம் அஜித். அனுஜா சிங்கம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு டென்டிஸ்டா இருக்காங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காங்க, ஒரு ரைட்டரா இருக்காங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தனுஜா சிங்கத்தோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, ஆரம்ப கட்டத்தில் தனுஜா சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு பேர் ஒன்று இருக்கும், அதற்கான ஒரு வழி ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த இடத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களோட ஆரம்ப கட்டம், எங்க பிறந்து வளர்ந்தீங்க, எப்படி இந்த தனுஜா சிங்கம் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாச்சு அப்படிங்கிறது? நான் பிறந்தது ஸ்ரீலங்காவில். அங்கே வார் நடந்தபடியாக மதுரைக்கு வந்தோம். மதுரையில் இருந்தோம் கொஞ்சம் ஒரு 10 வருஷம். கொளத்தூரில் ஒரு வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்ரீலங்கா போனோம். ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கேருந்து அப்பா ஜெர்மனியில் இருந்தபடியாக ஜெர்மனிக்கு போயிட்டேன். இப்படி தான் நான் ஜம்ப் பண்ணி போனேன். ஸோ சின்ன வயசுலேயே இத்தனை ஊர்கள், இத்தனை கலாச்சாரத்தை பார்த்தபடியாக எனக்கு மக்களோட பழகிறதும் வித்தியாசமான கலாச்சாரம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவேன். 12 வயசில் ஜெர்மனி போனேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற வாழ்க்கை வாழ்வாதாரம் நாங்கள் நினச்சது ஸ்ரீலங்காவில் வார் முடிஞ்சிடும் திரும்பி போகலான்னு நினச்சோம். அது இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஸோ அங்கே தான் வாழ்வாதாரம்னு ஆயிடுச்சு. அப்போ அங்கே வாழ்வை அமைச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த ஊராக போனதும் எனக்கு பெரிய பிரச்சனையாக தோணலை. ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு சொந்த பந்தம் கிடையாது. இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருந்தோம். 1-2 ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் தெரியும். அதெல்லாம் இங்கேருந்து கிளம்புனதே எனக்கு பெரிய வேதனையாலாம் இருக்கலை. அந்த 90s நினைவுகள் தான் எனக்கு டச்சில் இருந்துச்சே தவிர மற்றபடி ஐயோ சொந்தத்தை விட்டுட்டோமே, நான் வளர்ந்த ஏரியா அந்த ஃபீல் இருக்குல்ல. கொழும்புல இருக்கும்போது எனக்கு அப்படி இல்லை. ஜெர்மனி வந்த பிறகு எனக்கு உண்மையாக சொந்த பந்தம்லாம் அங்கே பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஓகே ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி என்ன நான் ப்ரூவ் பண்ணுமே அந்த நாட்டில். அங்கே இருக்கிற அந்த லெவலில் இருக்க பிள்ளைங்களோட நானும் ஒழுங்காக படிப்பேன், நானும் அவங்களோட ஒரு குவாலிட்டியாக இருப்பேன்றதை ப்ரூவ் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை, எனக்கு இந்த திருநங்கையாக ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம். அது நான் திருநங்கையெல்லாம் ஆக வரல, நான் பொம்பளை பிள்ளையாக வாழ தான் வந்தேன். அந்த புரிதலை தேடுறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் எடுத்துச்சு. ஆனால் உங்களோட அந்த புரிதல்ன்றது உங்களுக்கு எந்த வயசுல ஆரம்பிச்சு? நமக்கு வந்து ஒரு பெண் உணர்வு இருக்கு. சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும் நான் ஒரு வித்தியாசமான குழந்தைன்னு. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஏன்னா அப்ப புக்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 4-5 வயசுலயே எனக்கு தெரியும் நான் வித்தியாசமா திங்க் பண்றேன். ஆனா அதுக்கு ரீசன் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன, விசிபிளாவும் திருநங்கைகள் இருக்குல்லையே. இப்ப டிவியில ஒரு இதுல வந்தாலும் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது தான் நான் ஜெர்மனியில் இருக்கும்போது ஒரு கூட படிக்கிற டர்க்கிஷ் பொண்ணுங்க வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க. அப்போ பியூலண்ட் எர்சோய்னு ஒருத்தங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு டர்க்கிஷ் பாடகங்க. அப்போ அவங்களோட வீடியோவை காட்டிட்டு அவங்க ஏதோ ஒரு டாக் ஷோவில் உட்காந்துருக்காங்க காட்டிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க வந்து முன்னாடி இப்படி இருந்து இப்படி மாறிட்டாங்கன்னாங்க. டர்க்கியில் 12 நீங்க உங்களுக்கு 12 வயசு இருக்கு. எனக்கு 12 வயசு இருக்கும்போது. அப்போ ரோசாக்கா கூட வரல இங்க, இப்படிக்கு ரோசாக்கா கூட இங்க உருவாகலை. அதாவது அது வந்து முஸ்லீம் கண்ட்ரி டர்க்கி.
அங்க வந்து பியூலட் ஏர்சோய் மேடையில உட்கார்ந்து ஒரு டாக் ஷோ, அழகான ஒரு டாக் ஷோல ஒரு கெஸ்டா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த இங்கெல்லாம் நடக்குமே டிவி ஷோஸ், அந்த மாதிரி ஒரு டிவி ஷோல கெஸ்டா பியூலட் ஏர்சோய் உட்கார்ந்துருக்காங்க. இது 2003ல நடக்குது. 2007ல தான் இங்க இப்படிக்கு ரோசாக்காவே ஒரு ஷோல வந்து உட்கார்றாங்க. அப்ப எனக்கு அதிர்ச்சி. அவங்க சொல்லி தான் நான் அப்போ ஓகே, இப்படி வந்து இப்படி மாறி ஒருத்தங்க இவ்வளோ ஸ்டார் மாதிரிலாம் இருக்காங்கன்னு அப்பதான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் அவங்க வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். நமக்கு லாங்குவேஜ் புரியாது, பட் பார்ப்பேன். அப்போ எனக்கு மைண்டில் உட்காந்துருச்சு, ஓகே இப்படி சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்றவங்க இருக்காங்க. திருநங்கை இங்கே இருக்காங்கன்னு தெரியும், பட் நம்ம அதோட அவங்களோட கனெக்ட் பண்ணிக்க மாட்டோம். என்னன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும், சொசைட்டி நம்மளை டீக்ரேட்டாக பார்த்துருவோன்னு. இப்போ எப்போவுமே நம்மளை கொஞ்சம் மேலே இருக்கவங்கள பார்த்தா நம்ம அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ ஆசைப்படுவோம். நம்மளை மதிக்கணும், 4 பேர் ரோட்டில் நடந்து போனால் சிரிக்கக்கூடாதுன்னு யோசிப்போம். இப்போ இப்படி ஒருத்தவங்க வாழ்றாங்கன்னு மைண்டில் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி ரோசாக்கா 2007 இங்கே டிவி சேனலில் வந்து உட்கார்ந்த பிறகு தான் அக்காவை நான் காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கொடுத்தாங்க. நீ மாறலாம், சொஃபஸ்டிகேட்லாம் வாழலாம், நான் ஒரு கோடு போட்டுட்டேன். அதுதான் அந்த விசிபிலிட்டி, இதுதான் முக்கியன்றது. அந்த நம்பிக்கை தர மாதிரி மனிதர்கள் தொலைக்காட்சியிலையோ நிகழ்ச்சியிலையோ புத்தகங்கள்லையோ காப்பியங்களையோ வரும்போது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்போ அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி வரும்போது எங்களுக்கு ஒரு பாதை கரெக்டாக இருக்கும். அதுதான் மேட்டர். ஆனா அது வரைக்கும் ஒரு ஆணா நீங்க வந்து ஒரு இடத்துல பயணம் பண்ணணும், ஒரு ஸ்கூல் பையனா பசங்க கூட போய் உட்காரணும். ஆனா நம்மளோட உள் மனசு சொல்லும் நமக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேற வழி இல்லாம அந்த இடத்துல உட்கார்ற ஒரு சூழ்நிலை உருவாகும், அவங்க கூட சேர்ந்து இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி சகிப்புத்தன்மையோட பயணம் பண்ணி? கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கூல்ல வந்து கிளாஸஸ்ல கிண்டல் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் எப்பவுமே இந்த வாய்ஸ் தான், எனக்கு எப்பவுமே கையை ஆட்டிக்கிட்டு தான் பேசுவேன். ஸோ கிண்டல் பண்ணுவாங்க, நான் வந்தாலே ஒரு ஜோக் பண்ணுவாங்க, எனக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க, கே பிரின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கே மகாராஜா ஆஃப் ஸ்ரீலங்காலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஹர்ட்டாக தான் இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுவோம், நம்மளை பையனா அவனுங்க பார்க்கல, இல்லை பொண்ணா தானே பார்க்குறானுங்கன்ட்டு விட்டுருவேன். ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த பிடி கிளாஸ் நீங்கள் நடக்கலாம், அங்கே ஸ்போர்ட்னு நடக்கும். அதில் போகும்போது ஒன்றா ட்ரெஸ் மாற்றணும். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெக்கப்படுவாங்க எல்லாரும், அங்கே வெள்ளைக்காரங்க வெக்கமே பட மாட்டானுங்க, டபுன்னு துணியை மாற்றுவானுங்க. இப்போ நான் ஒரு ஆள் தான் பாத்ரூமில் போய் அழகாக மாற்றிட்டு வருவேன். நான் போகிறத பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற எல்லாருமே ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அதுதான் கொடுமை. எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அதாவது ஓகே நம்ம வந்து மாற போகிறோன்ற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஃபேமிலி சைடாக இருக்கட்டும், இல்லை சுற்றி இருக்கவங்களாக இருக்கட்டும், என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்கள் எப்படி வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? இல்லை நான் மாற போகிறேன், நான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஒரு கொடுக்க போகிறேன்றப்போ அதுக்கான பதில் என்னவா இருந்துச்சு? பெரிய ஒரு ட்ராமா தான். எங்கள் அம்மா அதை ஏற்றுக்கலை, வீட்டில் யாருமே ஏற்றுக்கலை. ஏன்னா நான் தான் அங்கே யூரோப்பில் வந்து புலம்பெயர் தேசங்கள்னு சொல்லுவோம் நாங்கள், அது புலம்பெயர்ந்து போன இடங்கள். அதில் வந்து நான் தான் முதல் ஆள், மற்ற எனக்கு முன்னாடி யாருமே இருக்கலை. அப்போ அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா தான் இருந்தது. பெரிய ஒரு அவங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் இருக்கும்ல. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எனக்கு 2 விதத்துலையுமே இப்போ இதாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், ஏன்னா எங்கள் அம்மா தமிழ்நாட்டில் வாழ்ந்தபடியாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பாம்பேக்கெல்லாம் போவாங்க அப்படி இப்படின்னு, நீங்கள் கொஞ்சம் கவனமாக வளங்க, கண்டித்து வளங்க, அடித்து வளங்க. ஏன்னா வீட்டிலலாம் சாரிலாம் கட்டுவேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு தெரியும் இது வரப்போகுது, இந்த விஷயம் ஒன்று ஃபேஸ் பண்ண போகிறோன்னு எங்கள் அம்மா ப்ரிப்பேர்ட் தான். இப்போ அம்மா இருக்கும்போது வீட்டில் சாரி கட்டுவீங்களா? சின்ன வயசில் நாங்கள் எல்லாருமே எல்லா திருநங்கையும் வீட்டில் அக்கா சாரிலாம் எடுத்து கட்டுவோம், அம்மா சாரிலாம் எடுத்து இல்லை அதுக்கு வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அம்மா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது விளையாட்டுன்னு நினைப்பாங்க, ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் திட்டுவாங்க, இப்படியே போய் என்ன பண்ண போறியோன்னு. அதுக்கப்புறம் நாங்களே ஒரு கூச்சப்படுற வயசு வரும், எங்களுக்கே வெக்கமாக இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வர போகும்போது அதை நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். அப்போ கொஞ்சம் கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். கெஸ்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்ன இந்த பிள்ளை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு. ஸோ அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் இதாகி அதுக்கப்புறம் தான் நாங்களே சிந்திக்க ஆரம்பிப்போம், என்னடா இப்படி ரெண்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு தோணை வரும். இன்னொன்று என் பிரச்சனையில் என்னன்னா, என் ஜாதகத்துலேயுமே இருந்துச்சு. ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு, இந்த பிள்ளை இந்த வயசுல அவர் கரெக்டாகவே சொன்னார், இந்த வயசுல இந்த பிள்ளை இந்த டிசிஷன் எடுக்கும், இந்த வயசுல இந்த பிள்ளை உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு வழிகாட்டியா மாறும்லாம் சொன்னாரு. அப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனா அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் கரெக்டா நடந்துச்சு. ஓகே, ஒருவேளை திருநங்கையா மாறினதுக்கு அப்புறம் நீங்க சந்திச்ச முகங்கள்லாம் இருக்கும், திருநங்கை சார்ந்த முகங்கள், அவங்க கூட பயணம் பண்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும். அப்போ நீங்க போகும்போது ஐயோ என்னடா இப்படி இல்லாம இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கா, இந்த லைஃப் வந்து இப்படி ட்ராஜடியா நம்ம போக போறோமா அப்படின்னு நினைக்க யோசிச்சதுண்டா? நிறைய யோசிச்சிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதுதான் பெரிய ஒரு கவலையை. நான் கடவுள்கிட்ட சொல்றது, எதுக்கு என்னதெல்லாம் ஃபேஸ் பண்ண விட்டேன் தான். நான் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு சொல்ல மாட்டேன், அதை நான் எப்போவுமே எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். நான் ஃபேஸ் பண்ணது வந்து இப்போ கூட ஒரு பொண்ணு, ரொம்ப ஃபேமஸான பொண்ணு, அந்த பேரை மறந்துட்டேன். அந்த பொண்ணு நிறைய அந்த ட்ரெஸ்லாம் பண்ணி கேரக்டர்ஸ் மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பா. எனக்கு இன்ஸ்டாகிராமில் என் புக்கை வாசிச்சுட்டு அந்த பொண்ணு சொன்னாக்கா, உங்கள் புக்கை வாசிச்சா 2 நாளாக எனக்கு தூக்கம் இல்லை, ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுட்டு சொன்னா, நீ அழலாம் தேவையில்லமா, நான் சொன்னது வெறும் 5% என் வாழ்க்கை, என்னை விட கொடுமையை அனுபவிச்ச திருநங்கை எழுத தெரியாமல் உட்கார்ந்துருக்காங்க.
அவங்க எழுதினா தான் அவங்க கஷ்டம் தெரியும், அவங்க பேசினா தான் அவங்க, நான் பேசுறேன் எழுதுறேன் படி உங்களுக்கு இதுவே கஷ்டமா இருக்கு. இதை விட கொடுமை இது நீங்க போடுவீங்களான்னு கூட தெரியல. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற திருநங்கைகள், குறிப்பா சிங்கப்பூர்ல வேலைக்கு போற திருநங்கைகள் வந்து ஃபங்க்ஷன் டேஸ், தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் டைம்லலாம் 150 கஸ்டமர் ஒரு நாள் பார்ப்பாங்க. ஒரே நாள்லையா? 150. அது ஃபன்னா நடக்கும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண, நீ எத்தனை டீன்னு கேட்பாருங்க. உடனே நான் இப்போ இது வரைக்கும் 100 பார்த்துட்டேன் அப்படின்னு, நான் 110 டி. ஒரு இன்னொருத்தி பேரை சொல்லி இன்னைக்கு எத்தனை டி, ஏற்கனவே ரொம்ப நல்லா வேலை பார்க்குறவளை கேட்பாளுங்க, அவள் இன்னைக்கு 140 பார்த்துருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி போட்டி நடக்கும், ஃபன்னாக போட்டி நடக்கும். பட் அதை வெளியிலேருந்து நம்ம பார்க்குற நமக்கு வந்து 140 பேர் வந்துட்டு போயிருக்காங்க அவள்கிட்ட இன்னைக்கு மட்டுமே அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க. அவளும் ஒரு உயிர் தான், அவளும் ஒரு சதை தான், அவளும் ஒரு மனுஷி தான். அவளுக்கு காசு வருது, அது 2ஆம் பட்சம். பட் இவ்வளோத்த ஒரு கடக்கணுமா? எதற்கு? ஏன் இப்படி சபிக்கப்பட்ட வாழ்க்கை? அதெல்லாம் யோசிக்கும் போது கஷ்டம்தான். இதை விட எனக்கு இன்னொரு ட்ராமடைசிங்கான விஷயம், இந்த மைனர் பிள்ளைங்களும் போகுதுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம். என் சமுதாயத்துல நான் சொல்றேன், தயவு செய்து 18 வயசுக்கு மேல வந்து அவங்க விரும்பினாலுமே 18 வயசுக்குள்ள அனுப்பாதீங்க. அது ஒரு தவறான ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப அதான் நான் சொன்னேன், இப்போ டிஸ்டன்ஸ் ஆயிட்டேன்னு சொன்னது இதான். இது எனக்கு என் சமுதாயத்து மேலேயே எனக்கு ஒரு விருப்பம் இல்லாம இருக்கு. அவங்க எங்ககிட்ட சொல்றது வந்து, அவ விரும்புறா, அவ போறா, நாங்க என்ன பண்றதுன்னு. அவ போனாலுமே அட்வைஸ் பண்றது தானே ஒரு எல்டர் ஜென்ரேஷனோட கடமை. சொல்லுங்க, 18 வயசு வந்த பிறகு உனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்குன்னா நீ போ. ஏன் 18க்குள்ளேயே அனுப்புறீங்க? அதெல்லாம் எனக்கு இன்னுமே அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. மேபி ஏற்றுக்கவும் மாட்டேன். அதால தான் என்ன ஒரு விசித்திர பிறவியா அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நடந்த ஒரு சில ட்ராமா இருக்குல்ல. நான் வந்து திருநங்கையா சாதிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் எனக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை சொசைட்டியில், இல்லை சுற்றி இருக்கவங்க, சொந்தக்காரவங்க, நல்லா ஃப்ரெண்டுன்னு பேசினவங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுனாங்க, ரிலேட்டிவ்னு சொல்லி, அவங்களே இந்த மாதிரி மாறுவாங்கன்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அப்படின்னு உங்களை நீங்க யோசிச்ச ஒரு விஷயம்? அதுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு விஷயமே சொல்லாமே. இப்ப நான் சொன்னேன், டர்க்கில பியூலண்ட் எர்சோய் அவர் பாடகி. அவங்க இப்ப அவங்க வந்து இன்னைக்கு வரையுமே கொண்டாடப்படுறாங்க. அவங்க பெரிய செலிபிரிட்டி, ஒரு நம்பர் 1 இருக்காங்க. இங்க இன்னைக்கு வரைக்குமே ஒரு திருநங்கைக்கு அந்த மாதிரி மேடை போட்டு கொடுக்க நம்ம மக்கள் ரெடியா இல்லையே, மீடியாவும் ரெடியா இல்லையே. அதுவே எங்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய வஞ்சம் தான். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேதனை. இங்கே அவ்வளோ சாதிச்சவங்க, அவ்வளோ டேலண்டடானவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான அந்த மரியாதையும் அந்த மேடை இங்கேயே இல்லை. ஃபர்ஸ்ட் அது சொந்த பந்தத்தை விடுங்க, அவங்க வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. திருநங்கையாக மாறத்துக்கு முன்னாடியே சொந்த பந்தம் என்ன சப்போர்ட்டாக பண்ணுச்சு? காசு இருந்தால் ஒரு பேச்சு, காசு இல்லாட்டி ஒரு பேச்சு, படிப்பு இருந்தால் ஒரு பேச்சு, படிப்பு இல்லாட்டி ஒரு பேச்சு. நம்ம கஷ்டப்படும் போது ஐயோ கஷ்டப்படுறாங்க, அவங்க கூட பழகக்கூடாதுன்னு வாங்க. நல்லா இருந்தால் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன குறை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு வாங்க. ஸோ சொந்த பந்தத்தை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. இன்னைக்கு அவங்க என்கிட்ட பேச ஆசைப்படுறாங்க, நான் அவங்ககிட்ட நான் பேச ஆசைப்படுறதில்ல. மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னு நான் விலகி தான் இருக்கேன். அதால் சொந்தம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்காங்க, அதால் நான் கவலையே பட மாட்டேன். யார் யாருக்கெல்லாம் சொந்த பந்தம் இல்லையோ நீங்கள் கவலையே படாதீங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இப்போ அம்மா ஸ்தானத்துலேயும் சித்தி ஸ்தானத்துலையும் எல்லா ஸ்தானத்துலேயுமே எனக்கு ஆளுங்க இருக்காங்க சுற்றி வர. ஸோ அவங்க போதும், இந்த ஃபேக்கான சொந்த பந்தம் வேணாம். பட் எனக்கு என்ன கவலைன்னா, இந்த உலகம், ஊடக உலகமே இப்போ ஒரு திருநங்கை எழுத்தாளராகவே இருந்தாலுமே, நாங்கள் வெளிப்படையாக எழுதின அளவுக்கு ஒரு பெண் எழுத்தாளரோ ஆண் எழுத்தாளரோ கூட எழுத மாட்டாங்க. எழுத திராணியே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவரோட செக்ஷுவல் சிந்தனையை பற்றி ஒரு புக்கில் எழுத முடியாது, ஏன்னா ஒய்ஃப் முகம் சொல்லிப்பா. இந்த பக்கம் பெண்கள் எவ்வளோ முற்போக்கு எழுத்தாளராக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறோம், இவ்வளோ வெளிப்படையாக விஷயங்களை சொல்கிறோம், இவ்வளோ முற்போக்காக சிந்திக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த மேடையோ இல்லை இவங்க முற்போக்கான மனிதர்கள்னோ எங்களை கொண்டாடுறது கிடையாது. அது உண்மையாக எனக்கு வேதனை தான். திருநங்கைகள்னா 100ல் 1, ஆண்கள்னா 100க்கு 100, பெண்கள்னா 100க்கு 100 அப்படி வந்து பிரித்து வைக்கிறாங்க. பெண்கள்னா 100க்கு 80. அவங்களுக்கும் சம உரிமை கிடைக்கல. அவங்க 80ல் இருக்காங்கன்னா நாங்க 50ல் இருக்கோம். ஸோ அதே மாதிரி தனுஜா அவர்கள் இப்போ வந்து ஃபேமஸ். இப்போ வந்து எல்லா பசங்களும் பார்த்தாங்கன்னா அக்கான்னு கூப்பிடுறாங்க, யாரா இருந்தாலுமே கிட்ட வந்து பேசுறாங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டு போறாங்க. ஆரம்ப கட்டத்தில் தனுஜா திருநங்கையா மாறும் பட்சத்தில் சந்தித்த வழிகள்லாம் என்ன? அப்போ ஆண்களை பார்க்கும்போது ஒரு பயமோ இல்லை அச்சமோ வந்தது உண்டா? நிறைய இருக்கு. நிறைய அந்த விலகி போயிடுவாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க பேச மாட்டாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண் ஃப்ரெண்ட்ஷிப்பே என்னை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க விலகிடுவாங்க. தனிமையில் இருப்போம், பேச ஆள் இருக்காது, நம்மளோட பழக ஆள் இருக்காது, வெளியில் போக ஆள் இருக்காது. நேற்று வரைக்கும் நம்மள்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அவங்க வேற ஆளுங்களோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க, நம்மளை டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வழியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து சுற்றி இருக்கவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக வெளியே போகும்போது சமுதாயத்தை சார்ந்த ஆட்கள், இப்போ சமுதாயத்தில் இருக்க மக்கள், ஆண்கள்லாம் அவங்களோட பார்வைன்றது ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு?
நாங்க வந்து அங்க ஸ்மார்ட்டான வாழ்க்கை வாழ்றோம். எப்படின்னா, நாங்க திருநங்கைனே காட்டிக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அங்க க்ரவுடோட மிங்கிள் ஆற மாரி தான் சுத்துவோம். அதால நான் அந்த ஒதுக்குறதோ, கிதுக்குறதோ நான் ஃபேஸ் பண்ணதில்ல. எவ்வளத்துக்குள்ள நடிக்க முடியுமோ, நாங்க அவ்வளத்துக்குள்ள நடிச்சு அங்க வாழ்வோம். அது இந்தியாவ தவிர்த்து வெளிநாட்டுல எல்லா நாட்டிலயுமே திருநங்கை அதான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்ரீலங்கால எங்கேயாவது திருநங்கை பத்தி வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஆனா அங்க இருக்காங்க. எல்லாருமே பொம்பள புள்ள மாரி சைலண்டா இருப்பாளுங்க. எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண மாட்டாளுங்க. ஏன்னா போஸ்ட் பண்ணிட்டா அந்த பின்பம் உடைஞ்சிரும்ன்றபடியா எல்லாம் சைலண்டா சத்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜெர்மன் திருநங்கையை பத்தி ஏதாவது வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஜெர்மன் திருநங்கை எந்த வீடியோ ஆன் பண்ணி நான் திருநங்கைலாம் பேசவே மாட்டாங்க. திருநங்கை ரைட்ஸுக்காக குரல் கொடுத்து திருநங்கைலா விசிபிளா கம்பீரமா நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இந்தியால மட்டும்தான். அது உண்மையா ஒரு பெருமையான விஷயமும் கூட தான். அதுல பெருமையும் இருக்கு. ஏன்னா நான் இதுதான், இந்த பிறப்பு தான், எனக்கான உரிமையை நீ கொடுன்னு நெஞ்ச நிமித்தி நடக்கிறது இங்க மட்டும்தான். அங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். அப்படியே மறைச்சிட்டு அதுல நிறைய பாதிப்பும் இருக்கு. எங்களுக்கான உரிமைக்காக குரலும் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வேலை இடத்துக்கு போறோம், ஏதோ ஒரு விதத்துல அவங்க கண்டுபிடிச்சிட்டு வேலை கொடுக்காட்டினா கூட கேள்வி கேட்காங்க யாருமே இல்லை. ஒரு திருநங்கை கத்துனா கூட மற்றவங்களும் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா நம்ம போய் இதுல மாட்டிக்க கூடாது, நம்ம விஷயம் வெளியில வந்திருக்கோம், எல்லாம் அமைதியா இருப்பாங்க. ஸோ அந்த இது அங்க இல்லை. அதால எனக்கு அங்க இந்த தெரியாதபடியா நாங்க அமைதியா போய் அமைதியா வந்துட்டு பெருசா டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணது. ஸோ அந்த இடத்துல ஓரளவுக்கு ஒரு மாதிரி சேஃபா இப்போ இங்க இருக்க ஆட்கள் சொல்லும் போது வெளியே போக முடியாது, இரவு நேரங்கள் எங்களால வெளியே தனியா போக முடியாது, திருநங்கைன்னு தெரிஞ்சுட்டா பேசுற விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது. அதெல்லாம் அங்க பெருசாலாம் இருக்காது. சும்மா வருவாங்க, வலிஞ்சிட்டு வருவாங்க, அது இருக்கத்தான் செய்யும். பட் இங்க மாதிரி ஆபத்தான அளவுல நான் சொல்ல மாட்டேன். அது சேஃப் தாங்க. அதே மாதிரி இப்பயுமே திருநங்கைகளை சார்ந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வரும். திருநங்கைகளுக்கு குற்றச்சாட்டு இருக்கு, திருநங்கைகளை அபியூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல தப்பா நடந்துக்கிட்டாங்க, இந்த திருநங்கைகளுக்கு ஒரு கஷ்டம்ன்ற பேசுற ஒரு கூட்டம் இருந்தாலும் திருநங்கை இப்படி பண்ணிட்டாங்க, திருநங்கைகளால இந்த பிரச்சனை நடக்குது, இது பண்றாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கோபம் தான் வரும். ஒரு சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு ஒரு கூட்டம் ஓடுது, இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் வந்து அதை வந்து ஓகே நம்ம இப்படியே இருப்போம், நம்ம மட்டும் ஜாலியா இருப்போம்னு ஓடுது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் ஓடும் போது மக்கள் இதை விட்டுட்டு இதை முன்னிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ அதுக்கான வலிகள் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. என்ன இந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பா இன்ஸ்டாகிராம்ல. நான் வந்து டே என்னடா பண்றீங்க மாமா, எங்கடா ஏதோ சம்திங் எது தோன்றதை பேசுவேன். அந்த பொண்ணு ஒரு பையனோட பேரை சொல்லிட்டு டே எங்கடா இருக்க, அதே மாதிரி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுவா. அப்ப நான் தீபாவளி பரிசு காத்திருக்கு வாங்கடான்ற மாதிரி அவ ஏதோ சொல்வா, எனக்கு ஜட்டி வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டா போல ஏதோ ஒரு வீடியோல. நான் அதை பார்க்கல, பட் அவ சொல்லியிருக்கா. ஸோ இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஷார்ட்ஸ்ல வந்துச்சு. அவளை ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஒரு பெண் தான். ஒரு பெண் அவளை கேட்குறாங்க, நீங்க ஜட்டி வாங்கிட்டு வாங்கன்னு வீடியோ போட்டீங்க, என்ன சைஸ் ஜட்டின்னு சொல்லுங்கன்னுவா. இவளுக்கான கோவம் வந்துருச்சு. இந்த திருநங்கைக்கு கோவம் வந்துட்டு என்ன நீங்க இப்படிலாம் கேட்குறீங்கன்றா. நீங்க தானே வீடியோ போட்டீங்க ஜட்டி வாங்கிட்டு வாங்க, நீங்க சைஸை சொன்னா தானே பையனுங்க வாங்கிட்டு வருவாங்கன்னா அவ கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. அப்செட் ஆயிட்டு இன்டர்வியூ பண்றவங்களை கேட்குறேன், உங்களுக்கு என்ன ஜட்டி, உங்க சைஸ் என்ன சொல்லுங்கன்னு. அப்ப இவ்வளோ நாள் நாங்க போற ஆரம்பத்துல யூடியூப் இன்டர்வியூ எல்லாம் பாலியல் உறவு எத்தனை பேரோட எப்படி செய்வீங்க இப்படி இருந்ததை நாங்க உடைச்சு மாத்தி இன்டலெக்சுவலா அழகா அழகியலை கொண்டாடுற மாதிரி கொண்டு வந்து இப்ப விட்டு வச்சிருக்கோம். இதுக்கு நாங்க நானே போராடினேன். நானே கேள்விலாம் கேட்டேன், எதுக்கு தலைப்புல இத்தனை பேரை பார்த்தவள அப்படிலாம் போறீங்கன்னு எல்லாம் கேட்டு மாத்தி இப்ப உண்மையா சொல்ற ஊடக நண்பர்கள் கரெக்டா நடந்துக்கிறாங்க. இப்ப நல்ல பாதையில போயிட்டு இருக்கும்போது யங்கர் ஜென்ரேஷன் தான் அந்த பொண்ணு, எதுக்கு வந்து திருப்பி அதை கெடுத்து விட்டு போறீங்க? அது தப்பு தான். நீங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு எல்லா வழியும் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு, அதை எவ்வளோ அழகா யூஸ் பண்ணியும் ஜெயிக்கலாம். அதை ஏன் இப்படி போய் கெடுக்குறீங்கன்ற ஒரு கோபம் இருக்கதான் செய்யுது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஆனா சமுதாயத்திலும் இந்த மக்களிடத்திலும் ஒரே ஒரு சில விஷயங்கள் இன்னும் மாறல. திருநங்கைகள்னா இப்படிதான், இவங்க தான், என்னதான் படிச்சிருக்கோம், என்னதான் ஒரு எழுத்தாளர், ஒரு பாடகர், ஒரு நீங்க சொல்ற மாதிரி அது இது எதை வேணாலும் வச்சாலுமே திருநங்கைகள்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்பே இருந்து இன்னும் மக்கள் மனசுல மாறாத ஒரு சில விஷயமும். அதே மாதிரி திருநங்கைகள் எவ்வளவுதான் சாதிச்சாலும் இந்த ஒரு சில விஷயங்கள் திருநங்கைகள் ஒரு பிளாக் மார்க்கா இருக்குன்னு திருநங்கை சைடுமே நீங்க சொல்ற விஷயம் என்ன சொல்லுவீங்க? இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கறது ராங்கான டைம்ல. ஏன்னா என்ன கொண்டாடுற டைம் இது. நான் எங்க போனாலும் பாசிட்டிவான மக்களை தான் பார்க்குறேன். அதால எனக்கு மக்களை பத்தி நெகட்டிவா சொல்றதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மக்களும் இப்போ நிறைய சப்போர்ட் நடக்குது. இப்போ யூனிவர்சிட்டியில போறாங்க, படிக்கிறாங்க. அகெயின் நான் என்னோட கம்யூனிட்டி மேல தான் எனக்கு இப்போ ஒரு கோவம் இருக்கு. ஏன்னா நிறைய பல்கலைக்கழகத்துல வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த பொண்ணுங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அது நான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்சே ஒரு வேதனைக்குரிய விஷயம், அவங்க சொல்லலாமா தெரியல, பத்மினி பிரகாஷம்மா இருக்காங்க, எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன், அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ போராடி பாம்பேக்கு போய் திரும்பி வந்து இங்கே நியூஸ் ரீடராக வேலை பார்த்து அதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கல, ஒட்டச்சு ஜெயிச்சாங்க. இன்னைக்கு தமிழ் பேராசிரியராக ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்காங்க.
ஒரு அம்மா இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஜெயிச்சு உட்காந்துருக்காங்க. அவங்க அதில் இருக்கிறதால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நிறைய பேர் அவங்க யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறீங்க, திருநங்கைகள். ஒழுங்காக படிக்கிறீங்களா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? அந்த கிடைச்ச வாய்ப்பை வந்து பொக்கிஷமாக நினைக்கிறீங்களா? கிடையாது. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. ஸோ சமுதாயத்தை நான் இதுக்கு மேலே குறை சொல்ல முடியாது. வருது, கதவுகள் திறக்கப்படுது, நிறைய திறக்கணும் தான், பட் திறக்கப்படுது, மரியாதை கிடைக்குது, அது கரெக்டாக பயன்படுத்து. அகெயின் ஊடகத்தில் வந்து உங்களுக்கு வெளிச்சம் படுது. ஒரு காலத்தில் வெளிச்சம் படுறதுக்கு அவ்வளோ பேர் போராடினாங்க, எப்படியாவது எங்களை ஏதாவது ஒன்றில் காட்டிடுவாங்களான்னு. அரட்டை அரங்கத்துக்கெல்லாம் போய் பேசின திருநங்கை இருக்காங்க, எப்படியாவது எங்கள் முகத்தை எங்கள் கஷ்டத்தை காட்டணும்னு ஓடி போய் பேசி வந்தவங்களாம். பிரியா பாபு அம்மா, ராதிகா நாயக்கெல்லாம் இருக்காங்க, பாம்படுத்தி எல்லாம் இருக்காங்க, பேசி முயற்சி பண்ணாங்க அந்த வெளிச்சம் வரணும்னு. ஆனால் இப்போ உங்கள் மேலே அடிக்கிற வெளிச்சத்தை நீங்கள் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறீங்க? நான் தான் மீண்டும் திருநங்கைகளுக்கு சொல்லுவேன், மாற்றம் வரும், நீங்கள் பேசினாதான் வரும். நீங்கள் வீடியோவில் பேசணும், என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. எனக்கு இன்னொரு திருநங்கை அதான் சொன்னாங்க, அதிகமாக பேசக்கூடிய ஒருத்தங்கிட்ட என்கிட்ட வந்து அனுப்புகிறாங்க, மம்மி இதை பேசுங்க இதை பேசுங்க. ஏன் அவங்க பேச மாட்டாங்க? அவங்க மட்டும் அழகாக புடவை கட்டிட்டு நடந்து போகிறது, அப்படி முடியை விரிச்சு போட்டு இப்படி திரும்புற இந்த வீடியோ போடுறாங்க. நீங்கள் அவங்களும் பேசணும். ஸோ சமுதாயத்துக்கு மேலே நான் குறை சொல்ல மாட்டேன். ஒரு பிரச்சனைனா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு கஷ்டம்னா வந்து நிற்கிறாங்க. எல்லாத்துக்குமே சமுதாயம் ரெடியாக இருக்குது மாற்றத்தை கொண்டு வர. எங்க ஆளுங்க அந்த மாற்றத்தை கொண்டு அவங்களும் வரணும், அப்போ தான் மாறும். ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இன்னொரு இன்டர்வியூவில் நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி.